தன்னோட சிந்தனைகளை கட்டுப்படுத்த முடியாம இந்த பொண்ணு படாத பாடுபடுறா. நம்ம ஹீரோயின் ஒரு மில்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற முதலாளி ஒரு 4 பேரை கூட்டிட்டு வந்து இவங்க கூடயும் கவிதைய வாசி சொல்லி அனுப்பி வைக்கிறார். இது பிடிக்காத நம்ம ஹீரோயின் முதலாளி அடிச்சுட்டு அங்க இருந்து வெளியே வராங்க. அதுக்கு அங்க இருக்கிற பணத்தை திருடிட்டான் சொல்லி அவங்கள அடிச்சு வெளியே தள்ளுறாங்க. ஒரு பையனை வீட்டுக்கு வர சொல்லி கையில சாட்டையை கொடுத்து அவங்களையே அடிக்க சொல்றாங்க. அந்த பையனும் மாறி மாறி அடிச்சுட்டு அவங்க தோள்ல கைய வைக்கவும் பயங்கரமா கத்துறாங்க. இத பார்த்து அரண்டு போய் அந்த பையனே ஓடி போயிடுறான். பஸ் ஸ்டாண்ட்ல வந்திருந்தா அங்க இருக்கிற ஒரு ஆள் கூடயும் கவிதையை வாசிக்கிறான். நம்ம ஹீரோயின் பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் கிராமத்துல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் பரவுது. இத அப்படியே விடாம மொத்த பேரும் நம்ம ஹீரோயின் இழுத்துட்டு ஜமீன்தாரோட வீட்டுக்கு வராங்க. ஜமீன்தாரும் இந்த பொண்ணோட சைடு என்ன இருக்குதுன்னு கேட்காம, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இங்க இருக்க கூடாது, இந்த ஊரை விட்டு அடிச்சு விரட்டுங்கன்னு சொல்லிருக்காரு. மொத்த பேரும் கல்லார அடிச்சு நம்ம ஹீரோயின் விரட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் அந்த கிணத்துக்குள்ள செத்து கிடக்குறாங்க. நடுப்புல செவ்வாய்க்கிழமை ஆடுதும் அந்த கிராமத்துல இருக்க மொத்த ஆம்பளை பசங்களும் யார் இதை எழுதி போடுறான்னு சொல்லிட்டு தேடுறதுக்கு வராங்க. அந்த நேரத்துல எஸ்ஐ அங்க வராங்க. அந்த கிராமத்துல உள்ள டாக்டர் ஒரு சுவத்துக்கு முன்னாடி கரெக்டா எழுதுறதுக்கு நிக்கணும். நம்ம எஸ்ஐ வந்து புடிச்சிடுறாங்க. அவங்களோட உடம்புல டாக்டர் யூஸ் பண்ற மயக்க மருந்தோட சிம்டம்ஸ் இருக்குது. இந்த கிராமத்திலேயே ஒரே ஒரு டாக்டர் தான் இருக்காரு. எதுக்கு மொத்த பேரையும் கொன்னுன்னு நம்ம எஸ்ஐ கேக்குறாங்க. அடுத்த செகண்ட் டாக்டர் நம்ம எஸ்ஐ கழுத்துல ஒரு மயக்க ஊசிய போட்டுட்டு அவங்களையே கடத்துறாரு.